நேரலையில கலந்துக்கிற நண்பர்களுக்கு இனிய இரவு வணக்கம். அனைவரும் மறக்காம எப்பவும் போல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸு அந்த நேரத்துக்கு பதிவு வரல அப்டின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேரம் வந்துரும். வாய்ஸ், ஆடியோ, வீடியோ கொஞ்சம் தெளிவா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நானும் செக் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இத குறிச்சு பேச போறது தமிழ்நாடு இளைஞர் கட்சி கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் அவர சந்திக்க போறோம். ஓகே. ஆடியோ, வீடியோ ஓகே. வணக்கம் அருண். வணக்கம் அந்தோனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேரலை நம்ம எடுக்கிறோம். ஆமா. பல நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. ஆனா சந்திக்கையில பூரா உங்கள சந்திக்கையில ஒண்ணு பாலியல் வன்கொடுமையா இருக்கு. இல்லாட்டினா போதையில இந்த நாடே அசிங்கப்படுற அளவுக்கு வளர்ப்பு சரியில்லையா? அல்லது இங்க உள்ள படிப்பு சரியில்லையா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வயது 17, 12 வயசு 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் இருக்கக்கூடிய வயசு தான். அத குறிச்சு உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பார்த்தீங்களா? என்ன விவரம்? பார்த்தேன். நேற்றைய தினமே அந்த காணொளி வந்து நிறைய நண்பர்கள் இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிளர் பண்ணி அந்த வீடியோ வந்ததை தாண்டி அந்த வீடியோஸ் வந்து பிளர் பண்ணாம வந்துருந்துச்சு. அது பார்க்கையில உண்மையிலேயே வந்து மனதை வந்து நமக்கு ரொம்ப அதிகமான பதற்றத்தை தான் ஏற்படுத்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு இந்த குறிப்பாக திமுக ஆட்சியில இந்த கொலை இந்த மாதிரி கற்பழிப்பு இதுக்கெல்லாம் நடக்கிறது வந்து சகஜமாயிடுச்சு. அது நமக்கு நிறைய செய்திகளை கேட்டு கேட்டு 10ஓட 11 தான் நம்ம எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அதை பத்தி நம்ம செவி வழியா கேட்போம். இல்ல அப்படின்னா அது சார்ந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வரும். குறிப்பா நமக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் அந்த ஃபுட்டேஜ், இல்லைன்னா அந்த வழியா யாராவது பயணிச்சிருப்பாங்க. அங்க இருந்த பொதுமக்கள் யாராவது அவங்க போன்ல வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. அப்படிதான் நமக்கு அந்த வீடியோ வந்து கிடைக்கும். ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வடமாநிலத்து இளைஞர்களை இந்த மாணவர்கள் வெட்டுறாங்க கஞ்சா போதையில. அந்த வெட்டுற வீடியோ எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெட்டுனாங்களே அந்த கும்பலை சார்ந்த நபர்களே வீடியோ எடுத்திருக்காங்க. இது எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி நபர்களை மாணவர்னு சொல்லிடாதீங்க. மாணவர்கள் ரொம்ப அவர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். இல்ல சரிதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்றைய மாணவர் சமுதாயம் எப்படி எந்த மாதிரி ஒரு திசையில பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த திமுக அரசினுடைய செயல்பாடுகளால இன்னைக்கு நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அதனாலதான் நம்ம மாணவர்களும் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. ஏன்னா மாணவர்கள் சமுதாயம் எந்த அளவுக்கு கேடுகிட்டு இருக்கு. நம்ம எப்ப வந்து ஆசிரியர் கையில இருந்து நம்ம லத்தியம் வந்து நம்ம புடுங்க ஆரம்பிச்சோமோ அப்பவே வந்து மாணவர்களுக்கான அந்த ஒழுக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சுதான் நான் பார்க்கப்படுறேன். அதை தாண்டி இந்த இந்த திமுக அரசு குறிப்பா இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள ஆட்சியாளர்கள் கிட்ட தப்பு இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருந்தது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலையும் திமுக ஆட்சியாளர்கள் கிட்ட இது குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்து மிக நிறைய குறைவுகள் இருக்கு. இது எல்லாமே நிர்வாகத்தை திறனற்ற செயலதான் காட்டுது. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் தான். ஏன்னா அந்த வீடியோ வந்து இவங்க எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னா ரீல்ஸ் போடுறதுக்காக எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல ட்ரெயின்ல பயணிக்கையில இவங்க அந்த கஞ்சா போதையில கையில் அருவாளை வச்சு அந்த மாநில இளைஞர்களை மிரட்டி அவன் அதை பயப்படணும், அந்த பயத்தை காட்டி ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணலாங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அப்ப வந்து அந்த வடமாநில இளைஞர் என்ன பண்ணிருக்காரு, சின்ன பசங்களா இருக்கீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவரு எடுத்து வச்சிருக்காரு. அவர் ஹிந்தியில சொல்லியிருக்காரு. இந்த பசங்களுக்கு அந்த அந்த நிலைமையில புரியல. அதை தாண்டி அவரு ட்ரெயினை விட்டு இறங்கி போகையில பின்னாடியே பின்தொடர்ந்துட்டு போய் ஒரு தனிமையான ஒரு இடத்தை பிடிச்சு அந்த இடத்துல வந்து இந்த தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க. இதை வந்து இவங்களை கூட இருக்கிற வீடியோ எடுத்திருக்காங்க. கூட ஒரு பையன் சொல்றான் அந்த வீடியோ ஆடியோ நல்லா தெளிவா கேட்குது. ஏன்னா எனக்கு நான் பிளர் ஆகாம கிடைச்ச வீடியோ வந்து அந்த பசங்க எடுத்த வீடியோ. போதுண்டா கூட இன்னொரு அப்படின்னு சொல்றேன். பக்கத்துல இருக்கிற இன்னொரு பையன் இன்னும் 2 போடுமாப்ல அப்படிங்கிறான். அப்ப இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த ரீல்ஸுக்காக மட்டுமே இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கும் அந்த வடமாநிலத்து இளைஞர்களுக்கும் எந்த ஒரு முன்பகையோ இல்ல அந்த வடமாநிலத்து இளைஞர்கள் இந்த பசங்களை பார்த்து ஏதாவது திட்டான் இல்ல வந்து பேசிட்டான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமே கிடையாது. அவன் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. இவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பசங்க யாருன்னு அந்த இளைஞருக்கு தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு தனிநபருடைய பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஒருத்தர் இன்னைக்கு தனியா இன்னைக்கு ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல தனியா போறதுக்கு பயப்படுவாங்க. அப்ப கூட வந்து நிறைய பேர் ஆட்கள் வந்து கையில அந்த சீமெண்ண விளக்கோடுதான் போவாங்க. தனியா போகக்கூடாது, காட்டுக்குள்ள இங்க கொள்ளையர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சூழ்நிலை இன்னைக்கு பகல்ல குறிப்பா ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற சிட்டிக்குள்ள வந்து இன்னைக்கு அச்சம் ஏற்படக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கான இந்த பாதுகாப்பு வளையம் இருக்கு. அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு.
இப்ப அந்த மாணவர்களுடைய ஒழுக்கக்கேடுங்கிறது பெற்ற பேரண்ட்ஸோட பொறுப்பா? இல்ல படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அவர்கள ஒழுக்கப்படுத்தல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா, ஈரோட்ல பேசையில இங்க விஜய் அண்ணன் கூட சொன்னாரு, இத்தன பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கு அப்படின்லாம். அப்ப அந்த ஒழுக்கங்கள கற்றுக் கொடுக்கலையா? அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குல்ல. இல்ல அதான் நான் உங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெற்றோர்கள் கையிலயும் கடமை இருக்கு. ஆசிரியர் கையில மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. அந்த ஆசிரியர் கையில நம்ம என்னைக்கு வந்து நான் அதான் குறிப்பிட்டிருந்தேன். நம்ம பெரம்ப ஆசிரியர் கையில இருந்து நம்ம எடுத்தோமோ, அன்னைக்கே வந்து மாணவர்கள கண்டிக்கிறதுக்கான அந்த விஷயம் வந்து குறைய ஆரம்பிச்சுச்சு. மாணவர்கள ஒழுங்குபடுத்தணும். மாணவர்கள் ஒழுக்கத்தோட வளரணும். அதான் படிப்ப தாண்டி ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஆ அத பண்ண அதுக்கு அத கத்துக் குடுக்குற இடத்துல ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனா அத வந்து ஆசிரியர்கள் கத்துக் குடுக்க மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து தடப்பட்டிருக்கு. இத தாண்டி இன்னைக்கு ஆசிரியர்களோட நிலைமை என்ன எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு மாணவர்களுக்கு ஒழுக்கத்த கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் இன்னைக்கு வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல இருக்க ஆசிரியர்கள் கூட இந்த அரசாங்கம் ஒழுக்கமற்ற செயல்கள் தாண்டி அநாகரிகமான செயல்ல வந்து ஈடுபடுறாங்க. அப்ப அரசாங்கமே அரசன் எவ்வளியோ அவ்வளிதான் மக்களும் இருப்பார்கள். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன மாரி ஸ்டாண்ட்ல இருக்காங்களோ, அந்த ஸ்டாண்ட்ல தான் வந்து மக்கள் போவாங்க. நீங்க அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து புதுசா வந்து எங்களுக்கு இத பண்ணி குடுங்கன்னு கேட்கல. நீங்க குடுத்த வாக்குறுதிய எங்களுக்கு நிறைவேத்தி குடுங்கன்னு சொல்லி கேட்டு சாலையில வந்து நிக்கிறாங்க. அப்ப நீங்க ஒண்ணு என்ன சொல்லணும், நேர்ல வந்து பேசி, இல்ல இந்த வாக்குறுதிகள் நாங்க குடுத்தது உண்மதான். இது இந்த காரணத்தினால நிறைவேத்த முடியல. அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். ஆனா அத தாண்டி அவங்கள வந்து வலுக்கட்டாயமா அடிக்கிறது, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் கூட பார்க்காம அவங்கள கை கால முறிக்கிறது, அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி போடுறது, இந்த விஷயம்லாம் பண்ணையில, இத பா ஏன்னா அவங்களோட நியாயமான கோரிக்கைகள வந்து வலியுறுத்தி போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கே இந்த நிலைமையில பார்க்கிற குறிப்பா சிறார்களுக்கு அதுக்கு கஞ்சா வந்து ஈஸியா கிடைக்குது. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல ஒழுக்கம் கத்துக் குடுக்குறாங்களா, இல்ல வந்து பெற்றோர்கள் ஒழுக்கம் கத்துக் குடுக்க எல்லாத்தையும் தாண்டி ஸ்கூல் பசங்க கைக்கு எப்படி கஞ்சா போகுது. இன்னைக்கு அழகா நம்ம சுப்பிரமணிய அமைச்சர் அவர் வந்து அ எல்லாருமே விஜய் அண்ணாவ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கலாம் தான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. தன்னோட மாநிலத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்க வந்து கஞ்சா இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மட்டும் தான் திகழுது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்க்கூசாம ஒரு பொய்ய பேசிட்டு போறாரு. இது அண்ணனுக்கு குழந்தை இருந்து இல்ல பெண் குழந்தைகளோ இல்ல வந்து மாணவர்கள் குறிப்பா 10ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிற வயசுல அவருக்கு பேரன் பேத்திகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து தனியா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அண்ணா வந்து திருந்திப்பாரு. ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படிதான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல நிலைமை இதுதான். பிரைவேட் ஸ்கூல் பசங்களும் இதே மாதிரி கஞ்சா கஞ்சா, கூல், இப்ப ஹான்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிமையாக்கப்பட்ட மாணவர்கள் பெருமளவு இருக்காங்க. இன்னைக்கு இவங்கள நம்ம இத ஸ்டாப் பண்றத தாண்டி இதுக்கு முன்னாடி அடிமையா இருந்த மாணவர்களை எப்படி நம்ம மீட்டெடுத்துட்டு வரப்போறோம்? அவங்கள எப்படி வந்து இந்த அடிமை போதைக்கான அடிமையிலிருந்து அவங்கள மாத்தி கொண்டு வர போறோங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சரியா எந்த மாவட்டம்னு தெரியல. ஒரு 8 வயது குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அப்ப வந்து ஒரு பையன ஒரு சிறார் அவனும் சிறார் தான். அந்த சிறார் மேல சந்தேகப்பட்டு அந்த விசாரணை பண்ணி பார்க்கையில அந்த சின்ன பையன் தான் வந்து அந்த 8 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் சீண்டல் குடுத்திருக்கான். அப்ப அந்த பையன் இதுல விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, அந்த பையனுக்கு கஞ்சா போதையில இருந்திருக்கான். அவன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வைக்கிறாங்க. அங்கிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு அந்த கஞ்சாவோட அந்த கஞ்சா கிடைக்காதனால அவனால அடிக்க முடியல. அதுலருந்து வெளிய வரான். அப்பதான் அவனுக்கு சுயநலம் வருது. அவன் சுயநலம் வந்து தான் இந்த மாரி தப்பு பண்ணது தெரிஞ்சு, அதனால தான் நான் ஜெயில்ல இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு, அந்த பையன் அங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். பாத்ரூம்ல சோப்பெல்லாம் எடுத்து தின்றுருக்கான். நான் வாழ்ற தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு. அப்போ இந்த கஞ்சா வந்து அ குறிப்பா சிறுவர்களோட மூளைய வந்து எந்த அளவு பாதிக்கப்படுது, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கிறது கூட அவங்க சிந்திக்காத ஒரு நிலைமையில தான் இருக்கு. நம்ம ஒரு படத்துல கூட இன்னைக்கு திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற கமலஹாசன் அண்ணா சொல்லியிருப்பாரு. ஆம், குரங்கிலிருந்து மனிதன் வந்து தோன்றதுக்கு வந்து இப்ப மனிதன் அந்த எவல்யூஷன் ஆகுறதுக்கு வந்து பல கோடி ஆண்டுகள் ஆச்சு. ஆனா இந்த இன்னைக்கு இருக்க போதைப் பொருள் வந்து வெத்தலை பாக்கு தாண்டின ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து திருப்பி மனிதங்களை வந்து குரங்கா மாத்தும். இந்த இந்த போதைப் பொருட்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே தெரியாது. அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, தம்பி தெரியாது, தங்கச்சி தெரியாது, அண்ணன் தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வரும். அப்ப குரங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து இந்த போதைப் பொருட்கள் மனிதனை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற அந்த 4, 5 வருடங்களுக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுதான் நடக்குது. இன்னைக்கு சும்மா வந்து சொல்லிக்கலாம் இதெல்லாம் வந்து வட மாநிலத்துல இருந்து தான் கஞ்சா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? காவல்துறை இல்ல என்ன அதுல பண்ணிட்டு இருக்கு? அதுல அதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்க,
ரோட்டுல ஒரு ஹெல்மெட் போடல, அது அல்லது வேற ஏதோ ஒரு பிரச்சனையில போற வாகனங்கள் முதற்கொண்டு சோதனை செய்யப்படுது. இவங்க 4 பேரு. இந்த 4 பேரு பட்டாக்கத்தி 3 பேரும் பட்டாக்கத்தி வச்சிருக்கான். ஒரு ஆளுகிட்ட பட்டாக்கத்தி இல்ல. ஓகேவா? அப்ப ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கையில ரயில்வே காவல்துறை. நம்ம தமிழக காவல்துறை கூட சொல்லுவாங்கன்னா, ரயில்வே காவல்துறை. அந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போகையில 3 பேரு பட்டாக்கத்தி கொண்டு போறான் அப்படின்னாக்க, அவன் வெடிகுண்டோ எது கொண்டு போனாலும் அந்த சோதனை மிஷின் இருந்திருக்கும்ல. அங்க உள்ள காவலர்கள் அத பார்க்கலையா? அப்ப அந்த அளவுக்கு காவலர்கள் அசால்ட்டா ஏதாவது மெயில் வந்தா மட்டும் தான் செக் பண்ணுவாங்களா? இல்ல மெயில் வந்தா மட்டும் செக் பண்ணுவாங்களாங்கிறது நானும் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போயிருக்கேன். நீங்க வந்து அங்க அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா, உங்கள புடிச்சு ஃபைன் போடுவாங்க, காசு வாங்குவாங்க. ஆனா இதுல நீங்க ஒரு இது கமெண்ட் ஒரு முதல் ம். கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். அம்மா வந்துடுறாங்க பொண்ணு போட்டிருக்கீங்க. படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல. முதலில் ஒழுக்கம் தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சிஸ்டர் போட்டிருக்காங்க. இது அருமையான நல்ல கருத்து தான். ஏன்னா ஒழுக்கங்கிறத படிப்பை விட ஒழுக்கங்கிறத வீட்ல இருந்தே கத்துக் கொடுக்கணும்ல. இல்ல வீட்ல நீங்க குழந்தைகள் இன்னைக்கு பெற்றோர்களோட அதிக நேரம் செலவிடுறாங்களா? இல்ல வந்து பள்ளிக்கூடங்கள்ல அதிக நேரம் செலவிடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல அதிகமான நேரங்கள் செலவிடுறாங்க. இன்னைக்கு பெற்றோர்களுமே குழந்தைகள அடித்தா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா ஆக்ஷன் எடுக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு சட்டம் இருக்கு. அ அ அதாவது நம்ம கண்டிப்பு இல்லாம வளர்த்தோம்னா ஒழுக்கம் இருக்காது. அப்போ அ பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் கண்டிப்பாங்க. அந்த கண்டிக்கிற ஆசிரியர்கள கூட இன்னைக்கு பெற்றோர்கள் போய், "நீ எப்படி என் புள்ளைய வந்து நானே அடிச்சதில்ல, நீ எப்படி அடிக்கலாம்? நானே வந்து திட்டினது இல்லையே, நீ எப்படி திட்டலாம்?" அப்படின்னு கேட்கக்கூடிய பெற்றோர்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ஜாஸ்தியாயிட்டு. இது எல்லாமே வந்து ஒழுக்கமின்மைக்கு வழிவகுத்து கொடுக்கிறதா பார்க்கிறேன். இத தாண்டி இந்த அரசாங்கம் இதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் திரும்ப திரும்ப பதிவு செய்றேன். ஏன்னா என்னதான் அதாவது சின்ன பசங்க சின்ன சின்ன ஒழுக்கக்கேடான விஷயங்கள் செய்வாங்க. நீங்க உதாரணத்துக்கு ரோட்ல குப்பை போடுறது, இல்ல வந்து ஒரு கடையில போயிட்டு அந்த கடைக்காரருக்கு தெரியாம, அண்ணாச்சிக்கு தெரியாம அங்கிருந்து முட்டாய் திருடுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. இதுக்கே வந்து நம்ம நம்ம சிறுவர்களா இருக்கையில மிகப்பெரிய அளவுல வீட்ல வந்து சிவு கட்ட பெயர்தல்லாம் நடக்கும். ஸ்கூல்லயும் நடக்கும். ஸ்கூல்ல பெரம்பு உடையறது ஆகட்டும், அந்த மர ஸ்கேல் உடையறதாகட்டும், இல்ல ஸ்டீல் ஸ்கேல்ல 2 ஸ்கேல் வச்சு அடி வாங்குற அளவுக்கு நம்ம அடி வாங்கியிருக்கோம். அன்னைக்கு நம்ம நம்ம ஆசிரியர்கள் நம்மள எவ்வளவு கண்டிப்போட வளர்த்தனால தான் இன்னைக்கு நம்ம ஒழுக்கத்தோட இந்த சமூகத்துல நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்கு எதிரான குரல்கள பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான். நீங்க ஒரு ஆசிரியர் கண்டிச்சாலும், அத நீ எப்படி கண்டிக்கலாம் அப்படின்னு கேட்கிற இடத்துல பெற்றோர்கள் இருக்காங்க. பெற்றோரும் இந்த மனநிலையிலிருந்து மாற வேண்டும். இது எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மேஜரான ரோல ப்ளே பண்ணுது. ஏன்னா, நீங்க சொன்ன மாதிரி பட்டா கத்தியோட ஒருத்தன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நுழைய முடியுது அப்படின்னா, அப்ப அங்க இருக்க ரயில்வே பாதுகாப்பு எந்த நிலைமையில இருக்கு? எல்லாமே கேள்விக்குறியாகுது. இன்னைக்கு வந்து நீங்க பார்டர்ல வந்து இந்தியாவோட பாதுகாப்ப பத்தி நீங்க பேசினாலும், ரயில்வே பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அங்க இருக்க பயணிகளுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இந்த கேள்விக்குறிக்கு யார் பதில் கூறுறது அப்படின்னா, இங்க 2026ல இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு. அதாவது நம்ம மாநிலத்துக்குள்ள நம்ம நம்ம வந்து தேசிய அளவுல பார்க்கலைன்னா, மாநிலத்துக்குள்ள ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா, இங்க ஆட்சி மாற்றம் மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு தீர்வ குடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கூட தெரியுது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நான் கேள்விக்குறியா வைக்கிறது கேள்விக்குறியா மட்டும் இல்ல. இத வந்து தடுக்க தவறிய அரசுன்னு கூட சொல்ல முடியாது. இத செஞ்சுட்டு இருக்கிறதே இந்த அரசாங்கம் தான். இன்னைக்கு மாணவர்கள் கையில போதைப் பொருட்கள் எப்படி போகுதுன்னு நம்ம கேட்கிறோம். அது கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு பார்த்தாலும், இத மாணவர்கள் கையில கொண்டு போய் சேர்க்கிற நிலைமையில வந்து சேர்க்கிற விஷயத்த வந்து அரசாங்கம் இன்னைக்கு இருக்க திமுக அரசு இத செய்யுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, நீங்க சாதிக் பாஷான்னு ஒரு ஒரு ஆளு திமுகவுடைய நிர்வாகிய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட இந்திய அளவுல வெளிநாட்டுக்கு ஆமா. வெளிநாட்டுக்கு இந் தொடர்புடையவர் அவர். ஆமா. தொடர்புடையவர். அதாவது இந்தியாலேயே இந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஒரு ஜாம்பவானா இருக்கிற ஒரு ஆள் திமுகவோட நிர்வாகியா இருக்கான். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க போய் திமுகல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கஞ்சா கடத்தலாம், போதைப் பொருள் விக்கலாம், பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்கலாம். இது எல்லாமே வந்து திமுகல சேர்ந்தா நீங்க வந்து ரொம்ப வந்து சௌகரியமா செய்யலாம். உங்கள அரசாங்கம் கேள்வி கேட்காது. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மீறி பொதுமக்கள் கேள்வி கேட்டா, அவங்கள இறங்கி இந்த மாரி மாணவர்கள வச்சு நீங்க வாயிலேயே வ அ அ நீங்க வெட்ட வைப்பீங்க. இதுதான் இன்னைக்கு திமுக உடைய செயல் திட்டங்களா இருக்கு. நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு சொன்னாங்க இல்லையா? சொல்லாததெல்லாம் இதுதான். சொன்னத செய்றோமோ இல்லையோ, சொல்லாதத கண்டிப்பா செய்வாங்க. சொல்லாததெல்லாம் இதுதான். ஆனா திமுக அரச பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அவங்க வந்து இந்த மதவாதத்துல சார்ந்து வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க கொள்கையில கரெக்ட்டா இருக்காங்க. ஏன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த ஆசிரியர் போராட்டம் ஆமா. அப்படின்னு. ஆசிரியர், தூய்மை பணியாளர், தூய்மை அப்புறம் பணியாளர் போராட்டம். நர்ஸ் இருக்காங்கல்ல. ஏங்க பெண்கள் மருத்துவமனை. நீங்க அதுதான் அதான் பெண்கள். அப்புறம் பெண்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம திருப்பூர் பெண்களோ, மாவட்ட ஆண்களோ இடையில. யாரா இருந்தாலும் சரி. பெண்களோ, ஆண்களோ தூய்மை பணியாளர், அ மருத்துவ பணி செய்றவங்க, 3வதா ஆசிரியர்கள். ஆண், பெண். ஏன்னா இவங்க மனிதர்களே கிடையாது.
ஏன்னா அரசாங்கம் ஃபர்ஸ்டே சொல்லிருச்சு. பிஜேபில மோடி அவங்க ஏற்கனவே சொல்லிதான் பாதம் கழுவுனாங்க. ஏன்னா தூய்மை பணியாளர் கொரோனா காலத்துல நீங்க வந்து கடவுள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கடவுள் உள்ள இருக்கிறனால கருவறைக்குள்ள நம்ம போ முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயும் கடவுள கொண்டாட முடியாது. அந்த மாரி கடவுள் ரேஞ்சுல வச்சனால தான் நீங்க போராடினா ஏன்னா மனிதர்களுக்கும், பெண்களுக்கும் பாதுகாப்பானவர்கள். இவங்கலாம் கடவுளுங்கிறனால தான் ரோட்ல போராடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, இவங்கள கண்டுக்கிறவே இல்ல. ஏன்னா ஒழுக்கம் கேடுங்கிறது இங்க இருந்தே ஆரம்பிக்கும். இங்க ஒருத்தன் நல்லவனா இருந்து, நாம ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தூய்மை பணியாளருக்கு வர்றான். அத அவன் அந்த வேலை அப்படிங்கிறதோட சேவையா எடுத்து செய்றான். அவ்வளவு கஷ்டத்திலயும் கொரோனா காலத்துல நம்ம வீட்ட விட்டு வெளிய வரக்கூடாதுன்னு போட்ட சட்டம் அவர்களுக்கு இல்ல. நீ வந்து செத்தாலும் சரி அப்படிங்கிற மாரி அவங்க வெளியில வர சொன்னாங்க. அவங்க முழுக்க முழுக்க இந்த மக்களுக்காக சேவையில இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ இன்னைக்கு அவங்கள ஒரு இதுவாவே கண்டுக்கல. எல்லா பக்கம் போராட்டம். குறிப்பா நேத்து பல்லடத்துல திமுகவுடைய மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல அ முதலமைச்சருக்கு இந்த நாட்டுடைய சட்ட புத்தகம்லாம் குடுத்தாங்க. அப்ப லாஸ்ட்டா முடிக்கையில அவர் சொன்ன வார்த்தை எனக்கு எப்படி சொல்றது? ஆனந்தமா இல்ல பூரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இருந்துச்சு. என்னன்னா, குப்பைய கொட்டுறோம்ன்னு சொல்லி இடுவாய் பகுதியில இருக்கிற அந்த போராட்டங்கள் நேரத்துல பெண்களுடைய அவருடைய கணவர், அப்பா இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டு போனாங்கல்ல. கைது அந்த பண்ணி வச்சுட்டு பெண்கள் இன்னைக்கு பெண்கள் இருந்தீங்க. அ ஆமா. அவரு மாநாடு இங்க என்ன நடத்துறீங்க. சொன்னாருன்னா ஆமா. விஜய் அண்ணனுடைய ஒரு டயலாக் ஒண்ணு எடுத்தாரு. எ என்னது போன எலக்ஷன் 2021ல கேட்டார்ல அதே இதுதான். என்னது ரெடி ஆவோமா? என்னமோல நீங்க ரெடியா? அப்படின்னு கேட்டாரு. நீங்க ரெடி தானா? அப்படின்னேன். நான் ஓகே ரெடி. நீங்க அப்படின்னு ரெடியா? ஆமா. நான் ரெடி. நீங்க ரெடியா? அப்படின்னோனே, ஓகே அப்படின்ட்டாங்க இவங்களும். சத்தம் கொஞ்சம் கம்மியா இருந்தோனே, சத்தமா அப்படின்னாரு. டேய்! என்னய்யா சினிமா நடிகர் விஜய் வந்து நடிகர்ன்னியே இப்ப பார்த்தோம்னா திடீர்னு நீங்க அவரோட டயலாக் எடுத்துட்டீங்களே அப்படிங்கையில அடுத்து ஒரு வார்த்தை இல்ல சொன்னாரு பாருங்க. அது உண்மையிலே எனக்கு இல்ல. ம். ம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன்னா அடுத்து அவர் சொன்ன வார்த்தையில உண்மையிலே என்னுடைய இதயம் கொஞ்சம் பலவீனம் இல்லாதனால உயிரோட இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பெண்கள் நீங்க குடுக்கக்கூடிய சத்தம் தமிழ்நாடு பல்லடத்துல குடுக்குற சத்தம் தமிழ்நாடு முழுக்க கேட்கணும் அப்படிங்கிறாரு. பல்லடத்துல 2 மாசமா பெண்கள் கதர்றாங்க. எங்க ஏரியால குப்பை கொட்டாதீங்க. அது சொன்னதுக்காக எங்க புருஷன கூட்டிட்டு போயிட்டீங்க. உள்ள கொண்டு போய் அங்க பஞ்சாயத்து வைக்கிறீங்கன்னு. ஆனா, அவர் சொல்றாரு இந்த சத்தம் தமிழ்நாடு முழுக்க கேட்கணும்னு. எதுக்கு நான் சொல்றேன்னா, இங்க வெட்டையில அந்த 3 பேரு சிரிச்சு ஒரு சந்தோஷமா இருந்தாய்ங்க பாருங்க. அவங்க ஒரு சைக்கோன்னு கூட சொல்லக்கூடாது. பைத்தியம் கூட பைத்தியமாகுறாங்கல்ல. அவங்க கூட இந்த மாரி சந்தோஷப்பட மாட்டாங்க. இது ஒரு அ அ ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பேன். அதே மாரி இவங்களுடைய எதிர்பார்ப்பு. 2 மாசமா ஒரு தமிழக முதல்வருக்கு தெரியாம இருக்குமா? இங்க என்ன பிரச்சனை நடக்குது எல்லாம் இல்ல செய்தியில அதுதான். Instagramல எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி சத்தமான்னு சொன்னது, இங்க கதறல் சத்தம் அதிகமா இருக்கு. ஒரு காது கேட்கல. நீங்க வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றீங்க, குப்பை கொட்டுறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றீங்க. அந்த சத்தம்லாம் எனக்கு கேட்கல. இன்னும் கொஞ்சம் கத்துங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு நம்ம அத எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இப்ப இந்த மாணவர்கள் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆ அந்த வெட்டையில சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்றேன். அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இத இந்த ரீல்ஸ் போடுற விஷயம் வந்து கஞ்சா போதையில ரீல்ஸ் போடுற விஷயம் வந்து அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எந்த இடத்துல தடுத்திருக்கலாம் அப்படின்னா, இது காவல்துறைக்கு தெரியாமயோ, சைபர் கிரைம் தெரியாமயோலாம் கிடையாது. இத அவங்க ஒழுங்கா அதுதான் சொல்றேன் பார்த்தீங்களா, நிர்வாகம் திறனற்ற திறனற்ற நிர்வாகத்த தான் குறிக்குது. ஏன்னா, அந்த பசங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லயே எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து ரீல்ஸ் வந்து லைவ் போடுறாங்க. இன்னைக்கு நான் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கேன். நான் அங்க இருக்கான் பாரு அவன் தான் என் வாத்தியாரு. நான் இப்ப எக்ஸாம் எழுதலாமா? வேண்டாமா? இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அப்பயும் அவன தூக்கி உள்ள வச்சிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காதா? ஒவ்வொரு தவறு இந்த நடக்கிறப்போ அவங்க இந்த பசங்க அந்த இதே வீடியோ இதே இந்த பசங்க தான் மாணவர்கள். போட்டது. ஆமாமா. இதே சின்ன பசங்க. ஸ்கூலுக்குள்ள கிளாஸ்ல எக்ஸாம் ஹால்ல போதையில உட்கார்ந்து ரீல்ஸ் பண்றாங்க. அப்ப அத தட்டி கேட்க முடியாத இடத்துல, கை கட்டப்பட்டு இருக்கிற இடத்துல தான் இன்னைக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த வகுப்பாசிரியர் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. அவர் இருந்துமே அவரால அத வந்து தடுக்க முடியல. அப்ப இன்னைக்கு சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். அதே மாரி இப்ப நீங்க சொல்லையில இங்க நேத்து பல்லடத்துல நடந்த மாநாட்டுல முதல்வர் பேசின ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. விஜய் அண்ணா பேசின வந்து அதே மாரி அவரு பேசினாரு அப்படின்னு. இன்னைக்கு திமுகவுக்கு இன்னொரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் அந்த ஐஸ் வண்டிய பார்த்தா எனக்கும் வேணும்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி விஜய் அண்ணா எதெல்லாம் பண்றாரோ, அத பார்த்து எனக்கும் வேணும் அப்படிங்குவாங்க. இப்ப விஜய் அண்ணா வந்து பின்னாடி கொள்கை தலைவர்களோட படங்கள் வச்சு அவர் பேசுறப்போ, ஒரு மைக் முன்னாடி நின்னு பேசுறப்போ, அது பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். பிரமிப்பா இருக்கும். விஜய் அண்ணா பார்க்கிறதே வந்து நமக்கு ஒரு பூரிப்பா இருக்கும். அதே மாரி வந்து எனக்கு அதே மாரி செட்டப் எனக்கும் வேணும் அப்படின்னு உதயநிதி வந்து அதே மாரி பின்னாடி பெரியார போட்டு முன்னாடி நின்னு மைக்ல நின்னு பேசுற மாரி பண்ணாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ 4, 5 நாளைக்கு முன்னாடி வேலூர்ல ஒரு இது நடத்துனாங்க. திமுக ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அந்த கூட்டத்துல வந்து விஜய் அண்ணாக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல வந்து வாள் குடுப்பாங்க. அதே மாரி எனக்கும் வாள் வேணும்னு சொல்லி முதல்வர் வந்து விஜய் அண்ணா வாள் வாங்குன மாரியே கையில வச்சு வாள் வாங்குவாரு. அதுக்கப்புறம் இப்போ பல்லடத்துல நடந்தது பாத்தீங்கன்னு வைங்களேன், ஆ அந்த விஜய் அண்ணா ஒரு படத்துல வந்து அ அரசியல்வாதிய எதிர்த்து வருவாரு. அப்ப வந்து பைக்ல எல்லாருமே வருவாங்க. நெறையா பேர் பைக்ல வருவாங்க. விஜய் அண்ணா கூட வருவார். வந்து என் கூட்டத்த பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவாரு. அதே மாதிரி எனக்கும் வேணும்னு சொல்லி நேத்து பல்லடத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பைக்ல வந்து வர வச்சிருக்காங்க. அதான் ட்ரோன் ஷாட் வச்சு எடுத்து விஜய் அண்ணாக்கு எப்படி ட்ரோன் ஷாட் எடுத்து அதே மாதிரி எனக்கும் ட்ரோன் ஷாட் வேணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இது எப்படி அப்படின்னா அதான் குழந்தை அந்த ஐஸ் வண்டி பார்த்த மாதிரி எனக்கு வேணும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஐஸ் சாப்பிட்டது எனக்கு வேணும்னு கேட்கிற மாதிரி இன்னைக்கு தாவேக்கா என்னென்னலாம் பண்ணுதோ அதுதான் எனக்கு வேணும். அதை தாண்டி தாவேக்கா எங்கடா சிக்கும் ஒரு சின்ன தவறு பண்ணா கூட அதை பெரிய அளவுல பேசுற இடத்துல நீங்க மீடியாக்கள் இருக்கு. அதாவது மீடியாக்கள் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த இல்ல திமுக எனக்கு அரசால அந்த அளவுக்கு என்னுடைய என்னுடைய கேள்வி அதான். இங்க நாட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. பெண்கள் பிரச்சனை, ஆண்கள் பிரச்சனை, லொட்டு லொசுக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை. போதைப் பொருள் இந்த மாதிரி ஒருத்தன் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டுறான். அதாவது இது வந்து வீரத்தனம் கிடையாது. நிறைய பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. இது வீரத்தனம்லாம் கிடையாது. தமிழனுக்குன்னு ஒரு வீரம் இருக்கு. தன்னை அடிக்க போறான். விஜய் என்ன சொல்லுவாருல்ல, விஜய் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாருல்ல, என்னை ம். எவன் எதுக்குறாங்கிறது முக்கியம் இல்ல. எதுக்குறவன் தகுதியானவனா இருக்கணும்னு. இந்த பசங்க போய் அடிச்சவன் வீரமா எந்திரிச்சு அடிக்கிறவன் கிடையாது. அவன் கொலைக்க வந்திருக்கான். நம்ம ஏன் வம்புக்கு போகணும்னு அந்த ரீல்ஸ் போடையில அமைதியா இருந்தான்ல. அதோட விளைவு. இங்க வீரம்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு அந்த போதையில இறங்கணும்னு, சாராயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அந்த போதையில இறங்கணும்னு என்ன நினைக்கிறான்னு நம்ம 3 பேர் ஆயிட்டோம். அப்ப இங்க ம். சட்டம் என்ன சொல்லுதுன்னாக்க, நம்ம மெயினா இந்த இடத்துல பேச வேண்டியதுதான். இங்க சட்டம் என்ன சொல்லணும்? 18 வயசுக்கு மேல ஓட்டு போடும். ரைட், ஓகே. சரியான வயசு நீங்க சொல்றது. 18 வயசுக்கு மேல இருக்கிறவனுக்கு தான் தப்பு செஞ்சா தண்டனை அப்படின்னு சொன்னனால என்ன ஆகுதுன்னா, 17 வயசு கடைசி ஒரு நாள் இருக்கையில நான் சிறார் அப்படின்னு சொல்லி டெல்லியில ஒருத்தன் கெடுத்தவன் தையல் மிஷின் வாங்கிட்டு போனா இப்ப எத்தனை பேரை கெடுத்துக்கிறேன், ஆமா. எங்க இருக்கான்னு தெரியாது. தலைமறைவு அந்த கையெழுத்து போடுறது கூட வர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இங்க தவறு நடக்கிறது பூரா என்ன ஆகுதுன்னாக்க, 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க தான் அத பண்ண வைக்கிறாங்களா? அவங்கள தூண்டி விடுறாங்களாங்கிறது இருக்கு. அப்ப வயச குறைச்சா கரெக்ட்டா இருக்கும்ல. ஒரு 14 வயசு. ஏன்னா 10வது படிக்கையில அவன் தெளிவாயிடுறான். இன்னைக்கு 8வது படிக்கிற பயலுக்கு உலக நடப்பு தெரியுது. இல்லற கண்டிப்பா. வாழ்க்கை தெரியுது. ஏன்னா உள்ளங்கையில அவனுக்கு மொபைல் போன் வந்துருச்சு. எல்லா விவரமும் தெரியுது. அப்படிங்கையில அவனுக்கு வயச குறைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பயம் வரும். நம்ம உள்ள போனோம்னா ஆமா. அதே மாரி இந்த தவறுக்கான சட்டத்தை ஏன் பள்ளிக்கூடத்துல கொண்டாட மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. 1வது, 2வதுல வேணா அதுல ஆனா ஆவனா, ஆத்திச்சூடி, அயஞ்ச விரும்ப பொண்ணு அது ஓகே. குறிப்பிட்டது 5ஆம் வகுப்புக்கு அப்புறம் அவர்களுக்கு சட்டம் இந்த தப்பு பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த தண்டனை கிடைக்குங்கிறத ஒரு சட்டத்தை ஏன் பள்ளிக்கூடத்துல கொண்டாட மாட்டேங்கிறாங்க? இல்ல இது நீங்க கண்டிப்பா. சொன்ன மாதிரி அதாவது நீங்க சொன்ன டிவிக்கு மாரிதான். ஆதரவா ம். இருக்கிற டிவிக்கு ஆதரவா இருக்கிறதுனால என்னோட கேள்வி மெயினான ஒரு கேள்வி. இது விஜய் அண்ணன் வந்தாருன்னா இதுல சட்ட திருத்தம் வருமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்ல நீங்க சொல்ற விஷயம் கரெக்டான விஷயம் தான். இது குறித்தும் விஜய் அண்ணாக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிகள்ல குடுக்கறக்கான விஷயங்கள நாங்க முடிஞ்ச அளவுக்கு விஜய் அண்ணாகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அ ஏன்னா நெறைய தேர்தல் வாக்குறுதிகள் உங்க கலைஞர் சேனல் மூலமாவும் கோரிக்கையா வைத்திருந்தீர்கள். அதுவும் வந்து விஜய் அண்ணாகிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுருச்சு. ஏன்னா அந்த நீங்க நீங்க வந்து நெறைய மக்களுக்கு வந்து இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கலைஞர் சேனல் சார்பா நீங்க ஒரு சர்வே எடுத்து அத வந்து நீங்க குடுத்திருந்தீங்க. அ அதுவும் வந்து விஜய் அண்ணாகிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுவும் அதுவும் பரிசீலனைக்கு உட்பட்டு அதை எப்படி செயல்படுத்தலாம்? இது சாத்தியமா இல்லைங்கிற விஷயம்லாம் அதே மாரி நீங்க இப்ப சொல்ற இந்த விஷயம் மாணவர்களுக்கு சட்டத்த பத்தின விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். அதாவது 5ஆம் வகுப்புக்கு மேலயோ இல்ல 6ஆம் வகுப்புல இருந்தோ இந்த சட்டம் எப்படி செயல்படுது? இந்த நீங்க தப்பு செஞ்சா இந்த சட்டத்துல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. எத்தனை காலம் ஆனாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற ஒரு விதைய மாணவர்கள் மனதுல விதைக்கணும். அப்பதான் வந்து சட்டத்தின் மேல பயம் இருக்கும். அத தாண்டி இந்த சட்டம் ஆ சட்டத்துல உங்களுக்கு பிடிக்காம இருந்ததுனால இந்த சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரமும் இந்த சட்டத்த அரசியல் சாசனத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பதிவு செஞ்சுட்டே வரணும். அப்பனாதான் வந்து வரப்போற எதிர்காலத்துல இளைஞர்களுடைய ஆதிக்கம் இந்த அரசியல் அரசியல் அதிகமா இருக்கும். நெறைய இளைஞர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க. அப்ப இளைஞர்கள் ஆட்சி அதிகாரத்துல வரையில நீங்க சொன்ன மாரிதான் இப்ப அந்த அ அருவாள் வெட்டுவாங்கினப்பயே வடமாநில இளைஞர் அவர் வந்து பொழப்பு தேடி இங்க வந்திருக்காரு. அ அதே மாரி இங்க இருந்தும் நெறைய தமிழர்களும் பொழப்பு தேடி வடநாடு போற விஷயங்களும் இருக்கு. இல்ல அப்போ எங்களுக்கு எங்களுக்கு மெயினான பயமே அதான். நான்லாம் ஓட்டுநரு.
நான் நாளைக்கு மகாராஷ்டிரால இருக்கேனா, குஜராத்ல இருக்கேனா, டெல்லியில இருக்கேனா, எந்த ஸ்டேட்ல இருக்கிறேன்னு தெரியாது. ஒரு ஒரு வடமாநிலத்தவர் அவர தாக்குனத, அங்க உள்ளவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொண்டு, அங்க வரக்கூடிய ஓட்டுநர்கள, அவங்களோட மைண்ட்ல இருக்கும்ல. ஏன்டா என்னடா கேட்டான் நீங்க உங்கட்ட? நீங்க சம்பளம் ஒண்ணும் தானே பயப்பட கட்டுறோம். தேவையில்லைங்க. நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா அங்க திமுக ஆட்சி இல்ல. நீங்க வந்து கிறிஸ்தவரா இருக்கிறதுனால வேணா உங்களுக்கு வட மாநிலங்கள்ல உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். ஆனா மத்தபடி இதுக்காக வந்து அங்க வந்து அந்த மாரி எல்லாம் நடக்காது. ஏன்னா அங்க திமுக ஆட்சி இல்ல. போதைப் பொருட்கள் அங்க அங்கேயும் வட மாநிலத்தில இருக்கு இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அத வந்து விளையுது. அரசாங்கம் செய்யல. அங்க விளையுது. வீட்டுக்கு விளையுது. வீடு அதுதான் விளையுது. அதுதான். ஆமா. பீகார்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டுக்கு வீடு அவைங்க போட்டோவே காட்டுறானுங்க இங்க வேலைக்கு வர்றவனுங்க. இங்க தான் நீங்க எல்லாம் தடுக்குறீங்க பாருங்க. எங்க ஊர்ல பாத்தீங்களா? எங்க வீட்ல வளருதுங்கிறான். இல்ல அததான் ஆனா இன்னைக்கு சுப்பிரமணியன் சொல்றாப்ல. நீங்க வந்து தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லைன்னு சொல்லிட்டு, அவரே தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு என்னன்னா, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து வட மாநிலத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாரி தான். ஒரு கத்தியோட உள்ள நுழையிறதையே உங்கனால கண்டுபிடிக்க தடுக்க முடியலமா? இதுல வந்து இந்த மாரி இப்போ போதைப் பொருட்கள கொண்டு வரதுல தடுக்கிற இடத்துலயே இந்த அரசாங்கம் இருக்கு. அ தடுக்கிற இடத்துல அரசாங்கம் இல்ல. அத கொண்டு வரதே அரசாங்கம் தான் கொண்டு வருதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு டாஸ்மார்க்க தாண்டி மிகப்பெரிய ஒரு வருமானம் இந்த போதைப் பொருள் மூலமா இப்ப வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வருமானத்த கெடுத்துக்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அத பெருக்க தான் விரும்புவாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு தமிழகத்துல நம்ம பார்த்தோம். இல்ல 8 மாசத்துக்கு முன்னாடி இதே திருப்பூர்ல வந்து கஞ்சா இந்த மாரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தரு காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி, காலையில காவல்துறை அவங்கள புடிச்சுச்சோ இல்லையோ, அவன் பூரா கத்தியோட இவன் வீட்டுக்கு அட்ரஸ்க்கு கரெக்ட்டா வந்தான்ல. ஆமாங்க. இங்க திருப்பூர் முழுமலைத்துல தான் நடந்துச்சு அந்த விஷயம். ம். போய் ஜிஹெச்ல செக் பண்ணிட்டு போறாங்க. அந்த பசங்களும் ஜிஹெச்ல போயி அந்த மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகையில ரீல்ஸ் போட்டுட்டு தான் போனாங்க. பார்த்துக்கோ உள்ள போயிட்டு வந்து உன்ன விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போயிட்டு சாயங்காலமா அந்த பசங்க வெளிய வந்துட்டாங்க. ரொம்பலாம் இல்ல. ஏன்னா 5 கிலோக்கு மேல வச்சிருந்தா தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த பசங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் இருந்திருக்குமாமா. அதனால வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாய்ங்க. அந்த பசங்க திருப்பி நைட் வந்து இந்த கம்ப்ளைண்ட் குடுத்த வீட்டுக்கு நேரா வந்துட்டாங்க. நீ எப்படிடா கம்ப்ளைண்ட் குடுப்ப அப்படின்னு. இது இல்ல தமிழ்நாட்டுல என்னோட இங்க திருப்பூர்ல மட்டும் ஆமா திருப்பூர்ல மட்டும் நடக்கல. அ வேலூர்ல கூட இப்ப ரீசென்ட்டா ஒரு மாணவர் ஒழுக்கமான மாணவர் அவரு. இந்த மாரி இங்க வந்து போதைப் பொருள் வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லிக் குடுத்தங்காட்டி அந்த சின்ன பையன கூப்ட்டு அடிச்ச அடுத்த நிகழ்வும் நடந்திருக்கு. இல்ல என்னுடைய கேள்வி அதான். தப்பு அப்படிங்கிறது ஒண்ணு. தடை செய்யப்பட்ட போதைப் பொருளு, அது 1 கிராம் இருந்தா என்ன, 1 1/2 கிலோ இருந்தா என்ன, 1 டன் இருந்தா என்ன? தடை செய்யப்பட்ட போதைப் பொருளு. இதெல்லாம் பேசுனீங்கன்னா நாங்க உங்களை வந்து சங்கின்னு சொல்லிருவோம். இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. அது எப்படி சரி, சரி, நீங்க சரி. வந்து திராவிடத்துக்கு எதிரான சிந்தனைய வந்து நீங்க விதைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள வந்து நாங்க ஒருபோதும் இந்த திமுக அரசு உங்களை போன்ற ஆட்களை கால்ல ஊன்ற விடமாட்டோம். இப்படி சொல்லி சொல்லி இப்ப நீங்க கேட்ட தான் கேள்விக்கு நான் சொன்னதுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லைல்ல நான் நாங்க அப்படி பேசிட்டா திசை திருப்பிடுவோம். இல்ல நீங்க சொல்லையில இப்பதான் நம்மளுக்கு பார்க்கையில ஒண்ணு தெரியுது. என்ன பண்ணாக்க, இந்த 2021 வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி 2016 இதெல்லாம் பார்த்தோம்னாக்க, பிஜேபி தேர்தல்ல நின்னாங்க. அந்த நேரத்துல ரிசல்ட் பார்த்தோம்னா, பிஜேபியும் நோட்டாவா அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி திமுக கூட இருந்தாங்க, ஏடிஎம்கே கூட இருந்தாங்க. அது வேற. ஆனா இவங்க தனிச்சு வரும்பொழுது, அ நோட்டாவா பிஜேபியான்னு இருந்துச்சு. ஆனா திமுக என்னைக்கு பிஜேபி உள்ள வந்துரும், உள்ள வந்துரும், உள்ள வந்துரும்ன்னு சொல்லி, கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு போட ஓட்டு இருக்குல்ல, அது பூரா பிஜேபிக்கு போடணும்னு மறைமுகமா இவங்க வாக்க பூரா அந்த பக்கம் அனுப்புன மாரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு அவங்க ஒரு ஆமா. குறிப்பிட்ட வாக்குகள் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. ஆனா கடைசி வரைக்கும் பூச்சாண்டி வருவான், பூச்சாண்டி வருவான்னு சோறு ஊட்டுற மாரியும், நிலாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு அம்மா சொல்லி சோற ஊட்டணுங்கிறக்காக ஊட்டிருவாங்க. அதே மாரி இவங்க வாக்கு வாங்கணும், அவங்களுடைய ஓட்டு பெருக்கணுங்கிறக்காக, இன்னைக்கு எல்லாத்தையும் எதிர்த்து வரக்கூடிய விஜய் அண்ணனையும் பிஜேபியோட பி டீம்ங்கிறாங்க. இதுல இன்னொரு கொடுமை தெரியுமா? தூத்துக்குடியில அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணன் காரு கூட மறிச்சிருந்தாங்கல்ல. அந்த கார மறிச்சுட்டு மறுபடி அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ஏதோ சூசைட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது தவறான விஷயம். அது எங்கேயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த பெண்ணு வேற எதுனால பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, இந்த திமுக சார்ந்த இந்த யூடியூப் சேனலு, ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்கனால அவங்க ரொம்ப சிக்கப்போறாங்க. ஏன்னா இன்னைக்கு நெறைய வீடியோ ஒரு 3 நாளா பார்த்தேன். அந்த பெண் ரூ. 2,00,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்துக்கு 50,00,000 குடுத்திருக்காங்க. 50,00,000 குடுத்தாங்க. 1,50,00,000 செலவு பண்ணியிருக்காங்கன்னு. இப்ப என்ன ஆகும்? ஐடி இப்ப ஏன்னா பேசுறவன் தான் வந்து நடுவுல மீடியேட்டரா வேலை செஞ்சிருக்கான். அந்த வார்த்தைகள கவனமா இருக்கணும்னு பார்க்கிறேன். அவன் தான் வந்து வாங்கிட்டு போய் குடுத்துருக்கான் காசுலாம். இல்ல தெரியுங்களா உங்களுக்கு? மீடியேட்டரா இருக்கிறது அடுத்த பிரச்சனை. இப்ப என்ன ஆகும்? ஐடி ரைடு வந்துரும். டேய் ரூ. 2,00,00,000 அவன் செலவு பண்ணியிருக்கான்னா, அந்த கடன ரூ. 2,00,00,000 வாங்குனான்னா, மறுபடியும் ரூ. 2,00,00,000 4,00,00,000 எப்படி வந்துச்சுன்னு அந்த புள்ள சிக்குமா சிக்காதா? ஆமா.
விஜயண்ண பேரை இல்ல கெடுக்கணும் அதுதான். அந்த பிள்ளைக்கு ம். நல்லது செய்யணும்னு நினைச்சு அந்த பிள்ளைய கடைசியில ரைட்ல கொண்டு போய் விடுறதுக்கு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணாங்க. ஆமா. ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான். திமுக அதாவது இப்போ ஒரு எதிரி வேணும். எதிரி இருந்தா தான் அந்த எதிரி என்னை விட பலமானவனா இருந்தா நான் தோத்து போயிருவேன். ஆனா எனக்கு எதிரால எதிரி இருக்கான்னு காட்டிட்டா தான் நான் ஜெயிக்க முடியும். நான் பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்னா, என்னைய பார்த்து எத்தன பேர் எதிர்க்கிறான்னு, அவன் எல்லாத்தையும் மேல நான் இருக்கேன் அப்படின்னு நான் காட்டணும். அப்ப என்னை எதிர்க்கறதுக்கு டம்மி பீஸா இருந்தாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, அதே நேரத்துல அவன் எதிர்க்கிறவன் என்னை விட வலிமையானவனா இருந்தான்னா, என்னை மிதிச்சுட்டு அவன் மேல போயிருவான். இன்னைக்கு எல்லாத்தோட வலிமையான இடத்துல இருக்கிறது விஜய் அண்ணா. அப்ப விஜய் அண்ணாவ டம்மி பண்ணணும். அதே மாரி விஜய் அண்ணாக்கு வர யார் எது விஜய் அண்ணா வந்து பலசாலின்னு காமிச்சுட்டா, அ நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு பலசாலியா தான் இருக்காரு. அத வந்து ஒத்துக்க கூடாது. ஆனா அத தாண்டி வேற ஒரு பலசாலி நம்ம காட்டணும். அந்த பலசாலி நம்மளை விட பலமானவனா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு வேலையில தான் திமுக இன்னைக்கு வந்து பிஜேபி வளர்த்த ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்ற மாரிங்க. ஆ நீங்களுமா விஜய் அண்ணன் ஆமா. நானும் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஆ சொல்லுங்க. ஒரு நாய் இருக்குன்னு வைங்களேன், வெறி நாய். சரிங்களா? அது ஒரு வெறி பிடிச்ச நாயா இருக்கு. அந்த நாய்க்கு வந்து ஒருத்தன் வந்து சாப்பாடு போட்டு வளர்க்குறான். சரிங்களா? அவன் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவன். அவன் வந்து அந்த வெறி நாய்க்கு அவனுக்கு எப்படி கொடூரமான எண்ணங்கள் இருக்கோ, அதே மாரி அந்த வெறி நாய்க்கும் கொடூரமான எண்ணங்கள் இருக்கு. இவன் அந்த நாய்க்கு தீனி போட்டு வளர்க்குறான். சரிங்களா? அந்த நாய் நல்லா சாப்பிட்டு, நல்லா நல்லா பெருசா அது வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த நாய் யாருக்கு கீழ இருக்கு அப்படின்னா, அந்த சாப்பாடு போடுறதுனால அவனுக்கு கீழ தான் இருக்கும். எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த நாய் சாப்பாட போடுறவன கடிக்காது. ஏன்னா நாய்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு விசுவாசம் இருக்கும். நமக்கு சோறு போட்டவன கடிக்காது. இது எல்லாமே ரிலேட் ஆகும். கரெக்ட்டா வச்சு பாருங்க. ஆமா. சாப்பாடு மனுஷன் போடுறவன அந்த நாய் கடிக்காது. ஆனா மத்தவங்கள கடிக்கும். மனுஷன் ஆமா. மத்தவங்க எல்லாத்தையுமே கடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு அந்த நாய் எல்லாத்தையுமே கடிக்குதா? எல்லாத்தையும் கடிக்கிறப்ப நான் என்ன பண்றது? நான் தானே அந்த நாய அடக்குறதுக்கு இங்க ஒரு சூப்பர் ஹீரோ வேணும் அப்படின்னா, அந்த சாப்பாடு போட்டவன் தான் அந்த நாய அடக்க முடியும். ஆனா சாப்பாடு போட்ட விஷயத்த வெளிய காட்டிக்காம, அந்த நாய அடக்குறது என்னால மட்டும் தான் முடியும். நான் அடக்குறேன் பாரு அந்த நாய அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள எல்லாம் கடிக்காம பாதுகாக்கிறது நான் மட்டும் தான். என் பின்னாடி எல்லாரும் வந்து நில்லுங்க. அந்த நாய் என்னை தாண்டி வராது. எப்படி வரும்? ஏன்னா நீ தானே எனக்கு சோறு போடுற. உன்ன தாண்டி எப்படி அது வரும்? உன்னை கடிச்சு அப்படிங்கிற நிலைமை இருக்கு பாத்தீங்களா? அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? பயந்து போய் அந்த நாய்க்கு பயந்து போய் ஓடி போய் இந்த ஆளுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இப்போ அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்தது யாரு? நான் சாப்பாடு போடுறது யாரு தெரியுங்களா? திமுக. அந்த நாய் இருக்கிற இடத்துல யார் தெரியுமா? மதவாத கட்சிகள். குறிப்பா நம்ம சொல்ல போறது பிஜேபி, ஆர்எஸ் அவங்க தான். சரிங்களா? அவங்களுக்கு தீனி போட்டு வளர்த்துட்டு, அந்த இங்க மத பிரச்சனைகள உண்டாக்கி, அந்த மத பிரச்சனைகள வந்து இங்க தடுக்கக்கூடிய இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன். எல்லாரும் என் பின்னாடி ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி செய்யற வேலைய தான் திமுக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இந்த 2 கட்சிகளையும் தாண்டி, ஆ ரொம்ப பலம் வாய்ந்தவராகவும், இவங்க செய்யற எல்லா இந்த சூழ்ச்சிகளையும் உடைக்கக்கூடிய இடத்துல விஜய் அண்ணா இன்னைக்கு இருக்காரு. இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் தேர்தலுக்கு 1 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு முதல்வர் பணியை விட்டுட்டு தேர்தல் பிரச்சாரங்கள மேற்கொண்டதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தான். இந்த பயம் அவங்க மனசுல விதைக்கப்பட்டிருக்குது. விஜய் அண்ணானால விதைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு 1 வருடங்களுக்கு முன்னாடியே முதல்வர் வேலையை விட்டு போட்டு திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறத நம்ம கண்கூட தெளிது பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாரி இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்தோனே விஜய் அவர்கள சினிமா நடிகர்ன்னு சொல்லி பார்த்தா மக்கள் ஏத்துக்கல. டேய் அவன் நடிகர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னாக்கா, எம்ஜிஆர் அவர்கள் என்னைக்கு வின் பண்ணாரோ 13 வருஷமா இவங்கனால எதையுமே செய்ய முடியல. செய்ய அவர்தான் முடியும். சிஎம்மா இருந்தாங்க. அப்படிங்கையில இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, இவர் வந்தா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒண்ணு. இன்னொன்னு எப்படி தூண்டலாம்? மாவட்ட செயலாளர தூண்டி விட்டு பார்க்குறாங்க. என்னென்னமோ பண்றாங்க. நேத்து ஒரு நபர் பேசினாரு. எனக்கு அவருடைய பேர் சரியா ஞாபகம் இல்ல. எங்கன்னா நம்ம ஒரு சென்னையில யூடியூப் சேனல் பேச போகும்பொழுது, உள்ள இருந்து தாடியோட ஒருத்தர் வந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவருடைய ஃபோட்டோ உள்ள இருக்கு காட்ட முடியல. சென்னையில யூடியூப் சேனல் பேசும்பொழுது, உள்ள நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் உள்ள இருந்து வெளிய வந்தாரு. அந்த நபரு. அவர் என்ன ஓகே, சொல்றாரு ஓகே. அப்டின்னாக்கா, அவர் ஒரு புது கதை ஒண்ணு சொன்னாரு. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன், ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அஜித் அவர்கள் இன்னைக்கு வந்து சப்போர்ட் அதிகமா வந்து விஜய் அவர்களுக்கு மறைமுகமா செய்கிறாரு. அ த அதாவது அஜித் வர்றாருன்னு சொன்னா அவர் மறுப்பு தெரிவிக்கணும். மலேசியா ஏன் வரல? என்னைய ஏன் சொல்றீங்க? என் ரசிகர ஏன் கூப்பிடுறீங்கன்னு மறுப்பு தெரிவிக்கணும். தெரிவிக்கல அப்டின்னாரு. ஏன்டா இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்க முடியுமாடான்னு ஒரு பக்கம் யோசிக்கும் பொழுது, அடுத்த திருப்பி அடுத்து அவன் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க. ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன், விழுந்து போயிட்டேன்னே சொல்லலாம். அவன் என்ன சொல்றான்னா, அஜித் உடைய அப்பா பாலக்காடு பக்கம். அஜித் அவர்களுடைய அம்மா வந்து பங்களாதேஷ். விஜய் அவர்களுடைய அம்மா வந்து பங்களாதேஷ். இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து, அதுல மெயினா என்னன்னாக்கா, அவங்க எல்லாமே கிறிஸ்தவர்கள். விஜயும் கிறிஸ்தவருங்கையில அந்த ஒரு டீம்ல வந்து ஒன்றிணைந்து ஒண்ணா இருக்காங்க. எப்படி மதத்த உள்ள திணிக்கிறாங்கன்னு வைங்க. ஏன்டா எந்த இடத்துலயாவது அவர் இப்ப ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் விழாவே இந்த திருப்பு தான் வச்சாரு.
அதுக்கு முன்னாடி வேல் கொடுத்தாலும் வேலை வாங்குவாரு. அவர்தான் நான் நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லைன்னு சொன்னவரு. ஆனா இவங்க கிளப்புறது பூரா அங்கே சுத்துனாங்க, இங்க சுத்துனாங்க. இப்ப மதத்தை தூண்டி மதத்தை யாரு பேசுறா? திமுகவை சார்ந்த நபர்கள். நாங்கள் மதம் சார்ந்தவர்கள் இல்ல, நாங்க ஜாதி சார்ந்தவர்கள் இல்ல, சமூக நீதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீட்டு கொடுக்குறது ஜாதி பார்த்தா மதம் பார்த்தா கொடுக்குற அது உன்னுடைய பிரச்சனை, அது எனக்கு தேவையில்ல. ஆனா அடுத்தவனை பேசும் பொழுது உன்னுடைய நபர்கள் தானே. ஏன்னா பல்லடத்துல நேத்து பேசையில முதலமைச்சர் சொல்றாரு, மகளிர் அனைவரும் பாத்துங்க, நம்ம ஷாலினி எப்படி யூடியூப்ல பேசுறாங்களோ அதே மாதிரி நீங்க சமூக ஊடகம் உங்க கையில இருக்கு பேசுங்கிறாரு. யாரு? ஷாலினி, அந்த டாக்டர் ஷாலினி இருக்காங்கல்ல, அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்களுடைய பேச்சு கேட்டோம்னா ஐயோ, பெரியார் அவர்களை மீண்டு எழுந்து வந்து இப்படி பாப்பாரு. ஓ, இந்த பெண் விடுதலைக்கு தான் நான் இவ்வளவு தூரம் போறான்னா கடவுளை சாணியே தெரியாதனமா வந்துட்டேன் அப்படின்ட்டு அவரே டென்ஷன் ஆகுற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பெண்ணை நேத்து சொல்றாரு, யாருக்கிட்டையும் நீங்க ரீல்ஸ் எல்லாம் தப்பாலாம் போடாதீங்க, சமூக ஊடகம் கையில இருக்கு, நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் விதைக்கல நேத்து. எல்லாருமே சமூக ஊடகம் கையில இருக்கு, பண்ணுங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போங்க, ஒவ்வொரு வீட்லயும் போய் நீங்க பேசுங்க. ஆண்கள் வாசப்படி வரைக்கும் தான் போக முடியும், பெண்கள் அப்படி கிடையாது, நீங்க கிச்சனுக்குள்ளேயும் போகலாம், பெட்ரூம்குள்ளேயும் போகலாம், காலுக்குள்ளேயும் போகலாம். விஜய் என்ன எப்படி எல்லார் வீட்லயும் இருக்குன்னு சொன்னாரா அதே மாதிரி அதேதான் எனக்கும் வேணும். இவர் வீட்டுக்குள்ள இருக்காரு, அவர் சொல்றாரு வீட்டுக்குள்ள போங்கிறாரு. இனிமே போய் என் வீட்டுக்குள்ள வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப எங்க வீட்டை சார்ந்தவர்களை இந்த பல்லடம் மீட்டிங் போகணுங்க இல்ல, நான் அதைத்தான் சொன்னேன், தாராளமா போறதுன்னா போங்க, ஆனா உண்மையை சொல்லிட்டு வாங்க. நீங்க கொடுக்குற 1000 பத்தல வீட்டு வரி ஏறிடுச்சு, கரண்ட் பில்லு ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா போங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அதனால இங்க என்ன, மக்களை இன்னும் என்னன்னா ஒரு படத்துல சொல்லுவாங்க, இன்னுமா என்னைய பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான்ல, அதே மாதிரி மக்களை இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நம்ம சொல்றதை இனிமே எல்லாருமே கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனா இதுல முக்கியமா என்னன்னா, இந்த இருக்கக்கூடிய இந்த 2 மாசத்துல இன்னும் போதைப் பொருள் அதிகமாகுமோ அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வருது, இவன் மப்புலே இருந்து போதையிலே இருந்தா மட்டும்தான் தனக்கான வாக்குகளை செலுத்துவான், இல்ல அவன் தடம் மாறிடுவானோ. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சியில கூட திமுக இது அது என்னது வாக்காளர் இது சேர்க்கறதுக்கெல்லாம் முகவர் இது கூட்டம் போட்டாங்க. அங்க பீர் பாட்டில வச்சிருந்து எல்லா சேனல்லையும் போட்டாங்க. எந்த இடத்துலயும் முதல்வரோ துணை முதல்வரோ நீங்க செஞ்ச தப்புன்னு ஒரு பேச்சுக்காக சொல்லி இருக்கலாம், சொல்லல. அப்ப இவங்க அந்த போதைப் பொருள்ல எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. இவர்களுக்கு எப்படின்னா நம்புறதுதான், ஏமாத்துறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அவன் முதலமைச்சர் மேலாம் குற்றம் சொல்ல மாட்டேன், முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஏமாத்துறாங்க. அப்படி இல்லாட்டினா பாகிஸ்தான்ல போய் நான் வெற்றி பெற்று வந்தேன் அப்படின்னு சொல்லி துணை முதல்வருக்கு ஒரு கப்பும் முதலமைச்சருக்கு ஒரு கப்பும் ஒருத்தன் கொண்டு போறான்னாக்க எந்த அளவுக்கு அவரை ஏமாத்துறாங்க நம்ப வச்சு. ஏன்னா உலகத்துக்குள்ள அவர் வரல, ஊருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை பாக்குற அவர். சட்டமன்றம் அவர் தான் ஏற்கனவே ஜெயிச்சோன்னே சொன்னாரு, மத்தவங்களை எல்லாம் நினைச்சு கவலை இல்ல, நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கும் பொழுது நம்மளுக்கு தான் தெரியுது கஷ்டம், நம்ம ஆளு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலன்னு. அப்போ நாட்டு நடப்பே தெரியாம இருக்குன்னா முதல்வர் எந்த அளவுக்கு கத்தியா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு இவரு சவுக்கு சங்கர் அவருடைய ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன். அவரும் தாவைக்காவை சேர்ந்த பிலிக்ஸும் ஒரு காணொலி பேசியிருந்தாங்க, நம்மள மாதிரியே ஒரு லைவ் பேசியிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் பதிவு பண்ணி ஒரே ஒரு நிமிஷம், இதுல என்னன்னாக்கா பெலிக்ஸ் சொல்லையில தான் எனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா திமுகவுல பணியாற்றி கொண்டு ஊடகவியலாளர், செய்தியாளர், அப்புறம் அந்த என்னென்னமோ ஒரு பதிவு போட்டு அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிவு போட்டு உள்ள இன்னைக்கு மீடியால உட்கார்றாங்க. ஆனா பெலிக்ஸ் என்னைக்கு போய் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சாரோ அடுத்த செகண்ட் உண்மையில பாராட்டணும். இல்ல ஆமா, இன்னொன்னு திமுகல ஒரு சொம்பெல்லாம் இருக்கும், சொம்பு அண்டாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் நம்ம தனியா ஒரு டெபிட் எடுப்போம். ஆமா, அந்த செந்தில்வேல்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது அவர் சேனல்ல ரொம்ப தரைக்குறைவா அசிங்கமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சேட்டலைட் சேனல்ல உட்காந்தா மட்டும் நான் எப்பேற்பட்டவர் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு. அதுவும் பேசுறது பாத்தீங்கன்னா பூரா பொய்யாதான் பேசுவாப்ல. இந்த மனை மாற்றுறது பொய்ய தவிர வேற எதுவுமே இருக்காது. இன்னைக்கு கூட நியூஸ் 18ல அவர் பேசிட்டு இருந்தாரு, தமிழ்நாடு எங்க மாநில தலைவர் பிரதீபனாவும் பேசியிருந்தாரு. அதுல கூட ஒரு வாதம் வச்சுட்டு இருந்தாரு இன்னைக்கு. என்ன அப்படின்னா, விஜய் எதிர்க்கிறதே கிடையாது, ஒரு அறிக்கையில கூட பாஜகங்கிறத காட்டுறதே கிடையாது, ஒரு அறிக்கையில காட்ட சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு. நிறைய அறிக்கை இருக்கு, எடுத்து கொடுத்தா செந்தில்வேல் என்ன பண்ணுவாருன்னு தெரியல எனக்கு.
ஒருவேளை அண்டாக்குள்ள உட்காந்துருவாரோ தெரியல. திருப்பி போய் தண்ணி ஊத்தி மூடி வச்சு அண்டாக்குள்ள உட்காந்துப்பாரு நினைக்கிறேன். சரி அவருக்குள்ள போக வேண்டாம். இல்ல உண்மையிலே இன்னைக்கு அவர் பேசியிருந்தாருங்க. பாஜகன்னு ஒரு இடத்துல வந்து அறிக்கையில இருந்ததுன்னா எனக்கு காட்டுங்க. நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு. மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். காட்டிட்டா வந்து அடுத்த வந்து அவர் வந்து அண்டாவை விட்டு வெளிய குதிச்சு வந்து விஜய் அண்ணா கட்சிக்காக வேலை செய்ய போறாரு. எப்படின்னு பாருங்க. ஆனா வந்து அவர் கீழ போட்டுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் தான் போட்டுப்பாரு. எந்த பத்திரிக்கையும் வேண்டாம் பேர்லாம் இருக்கா. அதெல்லாம் இருக்கு. நான் ஒரு பத்திரிக்கை சரி பத்திரிக்கை பேர் இருந்தாப்பா ஏதாவது பேப்பர் கீப்பர் வருமா? இல்ல ஆன்லைன்ல அதெல்லாம் இல்ல. பத்திரிக்கையாளர் அவ்வளவுதான். நான் சொன்னா நம்பணும். ஆனா யாருக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னா திமுக. திமுகவுக்கு சப்போர்ட்டா பேச முடியும். ஆனா தாவேகாவுக்கு எதிரா நான் பேசுவேன். அததான் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பேன். அப்படியான செயல்கள் வந்து நெறைய பேர் பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நடுவுல ஃபெலிக்ஸ் அவர்கள் அண்ணன பத்தி வந்து அவரு பண்ணியிருக்க விஷயம் உண்மையிலேயே ரொம்ப நேர்மையான விஷயம். அவரோட நேர்மைய தான் அது குறிக்குது. விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா வந்து, அவர வந்து ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை பண்றதுக்கான திட்டங்கள் நடந்ததா வந்து சொன்னாங்க. அத நான் நம்பல. ஆனா அவரு ஒரு விஷயம் சொல்றாரு. அமைச்சர் இன்னைக்கு போஸ்டிங்ல இருக்க அமைச்சர் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில கால் பண்ணி சொன்னாதான் இது குறிச்சு நான் முதல்வர்கிட்ட பேசினேன். வேண்டாம் சார் உங்க வீட்டு உடைக்கிலேயே வந்து நான் முதல்வர்கிட்ட பேசினேன். எதுக்கு நமக்கு இது பேர் கெட்டு போயிரும் வேண்டாம் விட்டுறலாம்ன்னு சொன்னதுக்கு இதுல நீங்க தலையிடாதீங்க. அப்படின்னு முதல்வர் சொன்னதா அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ முதல்வரோட அனுமதியோட சவுக்கு சங்கர் அவர்கள தீர்த்து கட்டணும், கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அரங்கேறியதாக சவுக்கு சங்கர் பதிவு செய்யறாரு. இப்போ இது வந்து இப்ப சவுக்கு சங்கர் சொன்ன விஷயம் முதல்வருக்கு அது போகாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முதல்வர் ஏன் அது தெரியும். குறித்து ஏன் மறுப்பு தெரிவிக்காம இருக்காரு? ஒரு முதல்வர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத வச்சே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் பேசுற ஒரு பார்த்தா நீங்க டெல்லியில இருந்து வந்த மாதிரி இருக்கு. பிஜேபி சார்ந்த மாதிரி தானே இருக்கு. நீங்க எத கேட்டாலும் முதல்வரா கேட்டீங்கன்னா, நாங்க கேட்கலாம். ஏன் நீங்க மறுப்பு தெரிவிக்கலன்னு கேட்கலாம். இல்லைங்க. அப்புறம் எதுக்கு நீங்க நீங்க முதல்வருக்கு எந்த விஷயம் தெரியாம இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வருக்கு தெரியாம இருந்தது. இன்னைக்கு முதல்வர் வந்து அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வருக்கு தெரியாம எல்லாரும் திருச்சி வேலை பண்ணாங்க. ஏன்னா, அவங்க ஆரம்பத்துல பண்ண 2 வருஷம் அவங்க செயல்பாடு திமுகவோட செயல்பாடு உண்மையிலேயே அந்த ஆரம்பம் 1 1/2 வருஷம் வந்து சிறப்பாக இருந்துச்சு. அவங்க அ ம். அவங்களோட அமைச்சரவையில இருந்த ஆட்கள் ஆகட்டும், பிடிஆர் ஆகட்டும், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் போட்டோனே இந்த இந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்றவைங்க, இந்த தப்பு பண்றவனுக்குலாம் கொஞ்சம் பயமாயி போச்சு. முதல்வர் தெரியாம தான் பண்ணணும். தெரிஞ்சதுன்னா முதல்வர் நம்மளுக்கு வந்து சாட்டை எடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சாய்ங்க. அவர் சொன்னதெல்லாம் இந்த பொய் நம்புனாய்ங்க. முன்னாடி பதிவு பண்ணீங்கல்ல, பொய் பேசுறாங்க. அந்த நம்ம அண்டா செந்திலு இவங்கலாம் வந்தா சாரி ஆமா. அவர் பேர் என்ன? கருமா அவர்தான் சொன்னாரு. நான் அண்டான்னு சொன்னோனே அதே வாயில வருது. செந்திலு. அவரு தாங்க சொன்னாரு. நம்ம சொல்ல அவரா தான் அவர்தான் சொல்லிக்கிட்டாரு. நான் சொன்னாரு. ஒரு திமுக அண்டாடா அப்படின்னு. இல்ல அதத்தான் சொல்றேன். இவங்கலாம் பொய் பேசுறாங்கன்னு மக்களுக்கு தெரியுது. ஏன்னா, எங்க அப்பா சொல்லுவாரு, நாங்க பொறந்த காலத்துல. எங்க அண்ணன் பேரு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திரன். எங்க அண்ணனோட பேரு. அப்ப என்ன ம். பண்ணுவாங்கன்னாக்க, அ தலைவர்கள் அந்த திமுக, அதிமுகவோ இந்த திராவிட கட்சிகள்ல நம்ம காமராஜ் ஐயாவோ அல்லது இவங்கெல்லாம் வரும்பொழுது, இவங்க இந்த மாசத்துல இங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா, பொறந்த குழந்தைக்கு பேர் வைக்க மாட்டாங்களாம். ஏன்னா, அந்த தலைவர்கள் இந்த நாட்டுக்காக போராடினவங்க, அந்த மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்க, மக்களோட ஒன்றிணைந்தவங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்திலயும் கலைஞர் அவர்கள் இவங்களோட காலத்துல பூரா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்காம இருந்தாங்களாம். ஏன்னா, இவங்க வரையில தலைவர்கள் வரையில பேரு வச்சுக்கலாம்னு. ஆனா, இன்னைக்கு நிலைமைக்கு எந்த தலைவர்ட்டயும் கொண்டு போய் பேர் வைக்க விடுறதில்ல. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. நம்ம கொண்டு போய் பேர் வைக்க சொல்லி, அன்னைக்கு வந்து உண்மையா இருந்தாங்க. மக்களுக்கான சேவையில இருந்தாங்க. மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் மேல் ஓரளவுக்காவது பற்று ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி பற்றாவது இருந்துச்சு. இப்ப இருக்கிற தலைவர்கள் பொய்யாவே பேசுறாங்க. தலைவர் கூட இருக்கிற ஆளுகளும் பொய் பேசுது. அப்ப இவங்க போய் பேர் வச்சா கடைசியில நம்ம புள்ள பொய்யிலே பிறந்து, பொய்யிலே வளர்ந்த புலவ பெருமானன்னு பேர் வாங்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியாவே இருக்கு. ஆனா இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது அதான். இந்த நாட்டுல இல்ல, ஒரு இல்ல, இல்ல. தீர்வு இன்னைக்கு அரசு நீங்க சொன்னது வந்து இல்ல சொன்னது ஒரு 4 வருஷம் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாரி தலைவர்கள் குழந்தைக்கு பேர் வைக்காம, ஒரு குறிப்பிட்ட தலைவர் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிற இடத்துல, இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குறிப்பா இப்போ விஜய் அண்ணாவோட ஆடியோ லான்ச்ல கூட ஒரு தாய் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு விஜய் அண்ணா தான் பேர் வைக்கணும். விஜய் அண்ணா கூட இல்ல. அந்த விஜய் அண்ணா பெற்றெடுத்த தாய் பேரு வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவுடைய அம்மா கையில குழந்தைய குடுத்து அவங்கள பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கும் சோபனா அவர்கள் விஜய் என்ற பெயர் சூட்டினார். அப்போ ஓ! இதுதான் வந்து வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா சொன்னது. ஓ! ஆ ரைட், 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 ரைட். நான் முடிஞ்சத சொன்னேன். நீங்க ஆரம்பிச்சிருக்கிறத சொல்லியிருக்கீங்க. திரும்புனத நீங்க இப்ப ஆமா. சொல்றீங்க. ஒருத்தர் ம், கேட்டிருக்காரு, ம். "பணம் இருக்கிறது அதை மறந்து விட்டீர்கள்." அதாவது பணம் இப்ப கல்லு இருக்குல்ல. ஏன்னா மத்த மாநிலங்கள் எல்லாத்துலயும் இந்தியால கல்லு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் அது போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி மரம் ஏறுனவன பூரா புடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போன வீடியோலாம் நம்ம பார்த்தோம்.
இங்க இருக்கக்கூடிய அந்த மரம் ஏறக்கூடிய விவசாயிகளை அது போதைப் பொருள்னு சொன்னாங்களே. ஆனா இங்க போதைப் பொருள் சுற்றி வருது அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காரு. 2வது கேள்வி, சாட்டை துரைமுருகன் ஏன் நேற்று பல்லடத்தில் நடந்த மகளிர் மீட்டிங் பற்றி பேசவில்லை? முதலாளி எவனாவது ஏன் தொழிலாளி அது பேச அது 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 எப்படி முதலாளி பத்தி பேசுவாங்க? நான் என்ன கேட்கிறேன், பனைமரம் ஏறி கல்ல இருக்குன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சீமான் அண்ணன் ஆமா. அரெஸ்ட் பண்ணவே இல்ல. அதுக்கு தான் அரெஸ்ட் பண்றீங்களானாக்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பனை விவசாயிகள் ஒரு போராட்டமா அறிவிச்சு எங்களுக்கு பணங்கள் இறக்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற பேர்ல ஏறினாங்க. ஏறும் பொழுது கைது ம். செய்யப்பட்டார்கள். அந்த பணங்கள் இறைச்சு அந்த ஒரு இது மாதிரி திருவிழா மாதிரி பண்ணாங்க. அப்பயும் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க அந்த மாதிரி சூழ்நிலைமையில கைது செய்யப்பட்டவர். சீமான் எப்படி கைது பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா இங்க முதலாளிகள் எப்பொழுதுமே தொழிலாளிகளையும் கைது பண்ண மாட்டாங்க. தொழிலாளி என்னைக்கும் முதலாளிய காட்டி கொடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி, இந்தியாவில் 1,00,00,000 30,00,000 மகளிர் கூடிய ஒரே கூட்டம் நேற்று பல்லடத்தில் நடந்தது. இதுதான் சொல்லவில்லை. நேற்று கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். 1,00,00,000 30,00,000 அட பாவியலா! எங்கேயோ ஏதோ உருட்டுங்க. அவங்க வாய அவங்க உருட்டட்டும். ஏதோ ஒண்ணு சொல்லட்டும். ஆனா எனக்கு இங்க நான் கேள்விப்படல. சத்தியமா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த டிஜிட்டல்ங்கிறவர் தான் 1,30,00,000 போட்டிருக்காரு. எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா பல்லடத்துல இருக்கிற வாக்குகளே மொத்தமே 3,00,000 தான். அதுலயும் இப்ப குளோஸ் பண்ணிட்டாங்க வேற. 2,00,000 திமுக வந்துருச்சு சொம்பு, இப்போதைக்கு. திமுக அண்டாவெல்லாம் தாண்டி ஒரு திமுக அடுப்பா இருப்பாரு போல. கொழுந்து ஆமா. தெரியுறாரு பயங்கரமா. பல்லட சட்டமன்ற தொகுதியில இருக்கிறது 2,00,000 ஓட்டு. ஆண், பெண்ணு 2யும் பிரிச்சோம்னா பெண்கள்ல 1,00,000 1,1/2 லட்சத்துக்கு 1,00,000மே வைங்கள. 1,00,000 ஓட்டு தான் ம். பெண்களு. அப்ப இங்க வந்தது எப்புட்றா 1,00,00,000 30,00,000 வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா சார் மனசாட்சி படி முதல்ல அங்க வந்த சொல்லுங்க. ஆட்களுக்கு ஸ்டாலின் என்ன பேசினாருன்னே புரியல. ஏன்னா வந்தது இல்ல. முக்காவாசி ஆளு. இப்ப இப்ப தெரியுதா? கூட இருக்கிறவன் பூரா இந்த மாரி ஆளுகள்லாம் இந்த டிஜிட்டல் மாரி ஆளுகள்லாம் என்னன்னாக்க, சிஎம்ம ஏமாத்துறாய்ங்க. கூட்டம் பெருசா காட்டி ட்ரோன்ல காட்டுனோம்னா 1,30,00,000ன்றாய்ங்க. அவரும் நம்பிட்டு பாவம் நிம்மதியா தூங்கியிருப்பாரு நைட்டு. ஐயோ! ஐயோ! இந்த மாரி ஆளுகள வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். எது நடந்தாலும் சரி 2026 ஒரு தீர்வு வரணும். ஏன்னா, நைட்ல பயமா இருக்கு. தன்னுடைய வீட்ல இருக்கிறவங்கள நெனச்சு நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா குடியாரைங்க இப்ப இப்ப இல்ல சரக்கு இன்னைக்கு அடிக்கிறவங்க சூழ்நிலை ஏதாவது போவாங்க. மாறிடுச்சுங்க தோழி. வீட்ல இருக்கிறவங்களாச்சும் நீங்க பயப்பட தேவையில்ல. வெளிய தனியா இருக்கிறவங்களே நெனச்சுதான் வீட்ல இருக்கவங்க பயப்படணும். ஆமா இன்னைக்கு சூழ்நிலை ரோட்ல அப்படி இருக்கிறவங்க. மாறிடுச்சு. ஆமா. ரோட்ல இருக்கிறவங்க பார்த்தா பயப்படணும். குறுக்க கொண்டாந்து வண்டிய நிறுத்தினேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கருமத்தாம்பட்டி ரோட்ல போய்க்கிட்டு இருக்கேன். நைட்டு 1 மணி. 1 மணிக்கு போகையில 3 பேர் பைக்ல வந்தான். பைக்ல வந்து குறுக்க நிறுத்துனான். நானும் நிறுத்தல. அதுக்கப்புறம் நம்ம என்ன விஜய் அண்ணன் மாரியே இல்லாட்டினா ரஜினிகாந்த், விஜயகாந்த் மாரியா நம்ம இருக்கோம். பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு நம்ம சாதாரண மனுஷன். நான் அப்புறம் 100க்கு ஃபோன் அடிச்சு, அங்கேருந்து காவல்துறை வர சொல்லி கரெக்ட்டா அன்னூர் முன்னாடி வந்து அவர்கள புடிச்சு குடுத்தேன். இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பயங்களா இருக்கு. வேறு கேள்விகள் எதுவும் இல்ல. சரி அருண், உங்களுடைய வருங்காலங்கள்ல 2026லயாவது இதுக்கு ஒரு தீர்வு கொண்டாடுறதுக்கு அண்ணன்ட்ட சொல்லி கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி சப்போர்ட் பண்ணி இல்ல குடுத்தீங்கன்னா கண்டிப்பா. கண்டிப்பா. நல்லா இருக்கும். இப்ப நேரலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கடைசியா இன்னொரு அ ஒரு நிகழ்வ வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா, இன்னைக்கு இப்ப நேரலை நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல திமுக சப்போர்ட்டர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, திமுக அழிவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு, அழிவை நோக்கிங்கிறத தாண்டி திமுகல இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். கடவுள் நம்பிக்கையோட திமுகல யாராவது இருந்தீங்கன்னா, இந்த விஷயத்த நல்லா கேட்டுங்க. பாவங்களையும் நீங்க சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்க பாவ கணக்கு எஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, குறிப்பா நான் ஒரு விஷயத்த வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஆ சேலம் தாண்டி தர்மபுரி பக்கம்னு நெனைக்கிறேன். ஒரு பெண் தன்னோட குழந்தைகளோட தனியா வசித்து வராங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறாங்க. வீடுன்னா ஓலை வீடு போட்டு அதுக்கு மின்சாரம் கேட்குறாங்க. ஓலை வீடுக்கு மின்சாரம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம், வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக காசு சேர்த்தி, ஒரு தகர ஷீட்ல வீடு கட்டுறாங்க. அதுக்கு மின் இணைப்பு கேட்கறாங்க. அந்த மின் வாரியத்துல வந்து, "இல்ல உங்களுக்கு வந்து பட்டா வாங்கிட்டு வாங்க. அப்பதான் மின் இணைப்பு குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பட்டா வாங்குறதுக்காக அந்த பகுதியில இருக்க திமுக நிர்வாகி போய் அணுகுறாங்க. முதல வாய்க்குள்ள தலைவர் வருதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான். இன்னைக்கு இல்ல. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவங்ககிட்ட போய் இந்த மாரி பட்டா வேணும்னு சொல்லி கேட்டுருக்காரு. அப்ப அந்த திமுக நிர்வாகி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? "நீ இந்த ஜாதி பொண்ணு தானே? வந்து என் வீட்டு பாத்ரூம் கழுவுன்னு" சொல்லியிருக்காரு. அந்த பெண், "இல்ல சார் ஆல்ரெடி நான் வேற வேலைக்கு போய்க்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவை இந்த பட்டா. இந்த பட்டாக்கு மட்டும் எனக்கு நீங்க உதவி பண்ணி குடுங்க. நான் பாத்ரூம்லாம் நான் கழுவ முடியாதுன்னு" சொன்னதுக்கு, "ஒரு கீழ் ஜாதிக்காரி நீ. நீ வந்து நான் சொல்றத நீ செய்ய முடியாதா? என்னைய மீறி நீ எப்படி பட்டா வாங்குறேன்னு பார்க்கிறேன்னு" 4 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பட்டா கொடுக்க கிடையாது. ஓகே. லைவ் கட் ஆயிருச்சா?
இன்டர்நெட். கடைசி நேரத்துல இந்த ஆசை வார்த்தைகளை காட்டி, போன திருப்பு நகைக்கடன் தள்ளுபடி நீங்க உடனே வைங்க திருப்பிக்கலாம்னு துணை முதல்வர் சொன்னாரு. கடைசியில ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி வச்சவங்களுக்குன்னு பாதி பேர் வச்சு பாவம் வட்டி எக்ஸ்ட்ரா கட்டுற மாரி ஆயிப்போச்சு. ஓ! ஏப்ரல். ஆமா. இன்னைக்கு 524 தேர்தல் வாக்குறுதியில நம்ம நரேஷ்குமார் ராஜேந்திரன் கூட வீடியோ போட்டிருந்தாரு. எத்தன நிறைவேற்றிருக்கு, எத்தன பெண்டிங்ல இருக்கு, எதெல்லாம் நிறைவேத்த முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனால மக்கள் இந்த 2026ல வாக்களிக்கும் பொழுது ஒரே ஒரு விருப்பு. ஏன்னா நம்ம காமராஜ் ஐயாவ பார்க்கல. அண்ணா அவர்கள பார்க்கல. எம்ஜிஆர் அவர்கள ஏன்னா இறக்கும் பொழுது நான் 1986ங்கயில அவர் ஆட்சி காலம் அப்பயும் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்க. இவர்கள் பூரா மக்களுக்கானவர்களா இருந்தாங்கல்ல. இவங்கள நம்ம பார்க்கல. இந்த 3யும் சேர்ந்து ஒருத்தர் ஒரு தீர்வு அரசியல கொண்டாடுறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. காரணம் என்ன? ஒருத்தன் சுத்தி நின்று எல்லாருமே அடிக்கிறான். அந்த அரசியல்ல இத்தனை ஆண்டுகளா பயணிச்சவங்க பூரா அடிக்கிறாங்க அப்படின்னா, நடுவுல ஒரு ஆள் நிக்கிறாரு அப்படின்னாக்க, இவர்ட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவர் சொன்ன மாரி ஏதோ ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளியின் வெளிச்சம் வரணும் 2016ல சாரி 2026ல மாற்றம் நிகழும். தீர்வு அரசியல் வரும். சித்ரா சிஸ்டர் கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வணக்கம் சிஸ்டர். இனிமே ஓரளவுக்கு நேரலை எடுக்கிறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா இடையில அந்த நேரங்கள் சரியா எடுக்க முடியல. ஆ டிஜிட்டல் அந்தோணி டிஜிட்டல் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்தோணி அவர்கள் நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மணி 54 நிமிஷம் பேசிட்டோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மாமா, குட்டி சிஸ்டர், அப்புறம் நம்மளுடைய அனைத்து காளையன் குடும்பத்தினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, இந்த 1 மணி நேரம் எடுத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த ஆதரவு நீங்க தொடர்ந்து குடுங்க. ஏன்னா, நான் ஒரு ஓட்டுநர். நான் சாலையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடுத்தர மக்களோட நான் பயணிக்கிறேன். நான் ஏசி ரூம்ல அங்க, இங்க இருந்த ஆளு கிடையாது. எனக்கு ஒரு தகவல் குடுக்க வேண்டியது இல்ல. நான் நார்மலா மக்களோட பயணிக்கிறனால மக்களின் கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேரல, வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறோம். அது சமூக அக்கறையோட போடுறோமே ஒழிய, வேற எதுவும் பொழுதுபோக்குக்காக போடல. அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மெயினா. கலந்து கொண்ட அருண் அவர்களுக்கும், காளையன் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த இரவு நல்ல இரவாக முடிந்து, நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும். 2026ல் ஒரு வெளிச்சம் பிறக்கட்டும் என்று சொல்லி, இனிய இரவு வணக்கத்தோடு உங்கள் ஏஎம்ஆர். நன்றி நண்பர்களே. வணக்கம். வணக்கம்.